ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யம்மியான ஜூஸியான ப்ரான்ஸ் ரெசிபி அப்லோட் பண்ண போகிறோங்க. ஸோ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம், வந்துடுங்க. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு ஆயில் போட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கு ஒன்று நான் இங்கே ஆனியன்ஸு பாருங்கள் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு செமி ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுறேங்க. செமி ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஆனியன்ஸ் நான் இங்கே மேரினேட் பண்ண ப்ரான்ஸ் ஆட் பண்ணுறேன். ப்ரான்ஸ் நான் எப்படி மேரினேட் பண்ணுறேன்னா, உப்பு, மஞ்சள், காரம், கரம் மசாலா, கொஞ்சம் தயிர் போட்டு எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சிடுறாங்க. இப்போது ப்ரான்ஸ் போட்டு ஒரு 15 நிமிஷம் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே. ஸோ தட் ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகும். ஒன்ஸ் ப்ரான்ஸ் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தக்காளி கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி போட்டு தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக கொஞ்சம் காரம், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணுறதுல போட்டிருப்போம். ஸோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகலைன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த உப்பு காரம்லாம் போட்டோடனே மூடி வச்சு ஒரு நிமிஷம் வைக்கிறேன். ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் போகணுன்னு. அதுக்கப்புறம் நம்ம கறிவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்கோ நிஜமாங்க. இதை நான் ஆனியன்ஸு, லெமனு, க்ரீன் சில்லி, கோரியாண்டர் லீவ்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. வாயில் விட்டால் ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. கொஞ்சம் வெரைட்டியாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த ரெசிபி. உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.